நலம் தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலைய மன்னா போற்றி, கண்ணார மத கடலை போற்றி, காவாய் கனகத் திரளை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாம செப்பல், தெளிவு குருவின் திருவாட்டை கேட்டல், தெளிவு குருவருள் சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அருள் திரு மாரியம்மன் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி, இந்த திருக்கோயிலுக்கு பரம்பரை அரங்காளர் ஐயா அவர்கள் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி, இந்த செயலாளர் அதிகாரி பெருமாள்களை வணங்கி, பணியாளர்களை வணங்கி, ஆச்சாரிய பெருமக்களை வணங்கி, இந்த ஆன்மீக பேரவைத் தலைவர் கலாவதி அம்மா அவர்களை திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி, திருவருளை வணங்கி, குருவர்களை வணங்கி, இன்று நமது ஆசான் ஆறுநொடிகள் ஆணை பிறப்பித்தபடி இன்று நாயன்மார்களில் நாயன்மார்களின் சிறப்பை இன்று சிந்திக்க உள்ளோம். அதற்கு திருவருளின் குருவர்களையும் வேண்டி முன்னால் அமர்ந்திருக்கும் பெரியவர்களை வணங்கி, கோயில் முன்னாலும் பின்னாலும் சுற்றி அமர்ந்திருக்கும் அடியார் பெருமக்களை திருவடிகளை வணங்கி, இன்று திருவருளால் இன்று பெரிய புராணத்தில் ஏனாதி நாயனார் பெருமானை சிந்திக்க உள்ளோம். திருச்சிற்றம்பலம். ஏனாதி நாயனார் பெருமானை நமது சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில் ஒரு வரியில் அவரை சிறப்பித்தார். அதற்கு பின்னால் வந்த நம்பியாண்டார் நம்பி அவர்கள் அந்தாதி முறையில் 4 வரியில் அவரை சிந்தித்தார். அதற்கு பின்னால் வந்த சேக்கிழார் பெருமான் அவரை 58 மந்திரங்களில் சிந்தித்துள்ளார். அது சிறப்பு. அதன்படி பார்த்தால் சேக்கிழார் பெருமான் எந்த முறையில் இந்த ஏனாதி நாயனார் புராணத்தை அருளியுள்ளாரோ அந்த முறையில் நாம் இன்று அவரை நாம் சிந்திக்க உள்ளோம். ஏனாதி நாயனாருடைய நாடு சோழ நாடு. அவருடைய திரு ஊர் எயினன் ஊர். அவருடைய குலம் ஈழ குலம். அவருடைய தொண்டு திருநீற்று நெறி பரப்புவது, அடுத்தது அடியார்களுக்கு பணி செய்வது, அடுத்தது சைவ பணி. இப்படி அவர் சிவ தொண்டு செய்து வந்தார். அவருடைய தொழில் என்றால் வாட்படையில் தலைமையாக இருந்ததனால் அவர் வாட்பயிற்சி கற்றுக் கொடுத்தார். அப்படி கற்றுக் கொடுக்கும்போது அவருக்கு வருமானம் வரும் அல்லவா, அந்த வருமானத்தை முழுவதுமே சிவனடியார்களுக்கு செலவு செய்தார். அப்படி ஒரு நேர்மையில் வாழ்ந்தவர். அப்படி அவர் வாழும்போது அதே ஊரில் இதே தொழில் வாட்படை செய்கின்ற தொழிலுடைய அதிசூரன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஏனாத நாயன் மேல் ஒரு பகை, பொறாமை. ஒரு தொழில் ஒருத்தர் செஞ்சானே நமக்கு இயற்கை பகை வரும் அல்லவா, அந்த உணர்வோடு அதிசூரன் இருந்தான். அப்படி அவர் அதிசூரன் இருக்கும்போது இவர் தன் பெருமையை தானே பேசிக்குவார். நான் யார் தெரியுமா, நான் பெரிய வீரன், என்னோட பயிற்சிக்குவாங்க, இதெல்லாம் பெருமை பேசி என்னாது தனக்கு மாணவர்களை சேர்த்தான். ஆனால் மாணவர்கள் இவர்கள் பயிற்சி பண்ண வரவே இல்லை. ஆனால் ஏனாதி நாயனிடம் மாணவர்கள் சேர்ந்து நிறைய பயிற்சி பெற்றார்கள். அதனால் அவருக்கு செல்வம் தேடி வந்தது. அதனால் என்னது, அடியார்களுக்கு பணி செய்வதில் அவருக்கு மிகுந்த உற்சாகத்தோடு அந்த பணியை செய்து வந்தார். அப்படி செய்து வரும் நாளில் அதிசூரனுக்கு ஒரு பொறாமை வந்து விட்டது. பொறாமை ஏன் வந்தது? தன்னிடம் ஆற்றல் இல்லை என்று பொறாமை வரவில்லை, அவருக்கு இருக்கிறதே. இப்பவுமே நம்மளுடைய குறை சிந்திக்க மாட்டோம், அடுத்தவங்க நிறைய சிந்திச்சு அவர்கிட்ட ஏன் இது வந்தது, அதுக்கு வழி தேட சிறப்பு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது என்ற திறமை இல்லை, என்ன சிவகுமார் என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையை நான் வளர்த்து முயற்சி பண்ண வேண்டும். அதை விட்டு போட்டு உங்களை பொறாமை பேசினியோ திட்டிக்கு எனக்கு நல்லா போகுது வரப்போகுது. இவன் என்ன பண்ணான், அதிசூரன் என்ன பண்ணான், ஏனாதி நாயன் மேலே குறைகளை சொல்லி அவரை விட்டு மாணவர்களை விளக்க முயற்சி செய்தான். ஆனால் என்ன பண்ணுறது, மாணவர்கள் நிறைய சேர்ந்தார்கள். வேற ரூட் ஏற்பாடு பண்ணார். என்ன பண்ணார், இவரோட போர் செய்து அவரை ஜெயிப்பது. என்ன பண்ணார், இவர் ஏனாதி நாயனர் வீட்டுக்கு முன்னாடி போய் ஏனாதி நாயனை போருக்கு அழைக்கிறார். போருக்கு அழைத்து
என்னோடு போர் செய்து வெற்றி பெற்றால் நீங்கள் இந்த தலைமை பதவியேற்று இந்த வாட்பயிற்சி கொடுங்கள், தோற்றால் நான் தான் தலைமை பொறுப்பு எடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்துவேன் என்று சொல்லி அழைக்கிறார். அப்போது சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அதாவது சிங்கத்தின் குகையில் போய் நின்று நரி சிங்கத்தை போருக்கு வா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குதுன்னு சேக்கிழார் பதிவு பண்ணுவார். அப்புறம் என்ன பண்றாரு, சரி 2 பேர் சண்டை கட்டலாம், 2 பேர் சண்டை கூடாது, என்னுடைய படைகளும் வரட்டும் உங்களுடைய படைகளும் வரட்டும், எல்லாமே சேர்ந்து சண்டை விடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார். 2 பேர் சண்டை போடுறாங்க, போர் படைகளும் சண்டை போடு நிறைய பேர் இறந்துட்டாங்க. நிறைய பேர் இறந்த பின்னாடி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் தோற்று ஓடிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, அதிசூரன் மட்டும் நிற்கிறான், ஏனாத நாயன் மட்டும் நிற்கிறார். 2 பேர் என்ன பண்ணுறாங்க, சரி இருவருமே போர் செய்யலாம் அப்படின்னு அதிசூரன் சொல்கிறார். சரி அப்படின்னு போர் செய்யலாம். போர் செய்த பின்னாடி அதிசூரன் தோற்று போகிறான். தோற்று போன பின்னாடி என்ன பண்ணுறாரு, அவர் திரும்பி போகிறார். போன பின்னாடி என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறார், இவர் எப்படி ஜெயிப்பது முடிவு பண்ணி என்ன பண்ணுறாரு, சிந்திக்கிறார். அப்போ இவனோட அடியார் நாயன்மார், அதனால் இவர் சிவத்தொண்டுக்கு முதன்மை தருவார், திருநீருக்கு முதன்மை தருவார், உத்திராட்சத்துக்கு முதுமை, அஞ்சலத்துக்கு முதன்மை தருவார் என்று நினைத்து இவர் சிந்தித்து என்ன பண்ணார், கரெக்டாக பிளான் பண்ணி முன்னாடி என்ன பண்ணுறார், ஏனாத நாயனுக்கு ஒரு வீரரை அனுப்புகிறார். அனுப்பி, ஐயா நான் இருவரும் போர் செய்யும்போது போர் படைகள் வேண்டாம், யாருமே வேண்டாம், நாம் இருவர் மட்டும் ஒரு இடத்து தனியாக நின்று போர் செய்வோம். அந்த தனியாக சென்று போர் செய்யும்போது யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் தலைமை பொறுப்பு, தோற்றவர்கள் இதை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறாரு, சரியப்பா நான் வருகிறேன் என்று ஏனாத நாயனார் சரின்னு சொல்கிறார். அப்போ அவர் சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், என்னென்னா ஒரு அது நுட்பமான பாடங்கள் இனிப்பே போகிறது வார், ஆனால் எனக்கே பதில் சொல்ல தெரியல, நம்ம குருநாதர் தான் பதில் சொல்ல வேண்டும். அது மாதிரி போடுது. ஆனால் மேலோட்டம் படித்தா ஒன்றுமே புரியாது. வாங்க மேலோட வரும்போது சிவசிவா மேலோட ஒரு ஏனாத கதை தான் அப்படின்னு நான் கூட எடுத்துட்டேன். எடுத்த முன்னாடி உள்ளே போனால் அவ்வளவு நுட்பமான பாடங்கள் போயிட்டுருக்குது. அப்போ சொல்கிறாரு ஏனாத, அதாவது சிங்கம் பசியால் இருக்குது, ரொம்ப பசியாக இருக்கும்போது உணவு முன்னாடி வந்து எப்படி இருக்கும், அது சாப்பிட வேகமாக தானே போகுமா, அந்த உணர்வோடு ஏனாதான் இருக்கிறார், உணவாக இருக்கிறார், அதிசூரன் இருக்கின்றான். அப்படி ஒரு ஒரு ஒப்புமை காட்டுறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, சரி போருக்கு ரெடியாக இருக்கிற வாப்பா அப்படின்னு என்ன பண்ணுறாரு, இவர் அதிசூரன் கேடயத்தை முகத்தை மறைத்து கொண்டு முன்னாடி வருகின்றார். இவர் ரெடியாக போருக்கு ரெடியாக போகிறாரு. அந்த வேகம் தான் சொல்கிறாரு, சிங்கத்தின் வேகத்தில் போகிறார். அங்கே போன உடனே என்ன பண்ணுறாரு, அந்த அதிசூரன் தன்னுடைய கேடயத்தை கீழே இறக்குகிறார். கீழே எடுத்தோடனே திருநீற்று கோலம் தெரிகிறது. திருநீற்று கோலம் தெரியுது. இவருடைய வேகம் என்ன, அது இதெல்லாம் நினச்சி பார்த்தா நமக்கு பாடம் நடத்த என்ன ஐயா சொன்ன மாதிரி ஒரு நாள் வேணும், அது மாதிரி இருக்குது. வேகத்தோடு வந்தோடனே இவர் திருநீற்று கோலம் பார்த்தாடி இந்த உத்திராட்சி பார்த்தோன்னே என்ன, நான் கெட்டேன்கிறார். நான் கெட்டேன்கிறார். கெட்டேன்னு, அதாவது உலகில் பார்க்கும்போது ரொம்ப வேகமாக வந்தோடனே சீக்கிரம் நம்ம கோபம் குறையாது. எந்த நிலையில் அந்த கணவன் மனைவி, ஆசிரியர் மாணவன் இருந்தாலும் ஒரு பகையை போரிட்டாலும் என்னது கோபம் எளிதில் குறையாது. ஆனால் இவருடைய கோபம் அந்த திருநீற்று கோலத்தை பார்த்த உடனே என்னாகுது, குறைகிறது. குறைஞ்ச என்ன, நான் கெட்டேன்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன சிந்திக்கிறார் மனத்திலேயே, போர் கோலத்தை நிற்கிறார், போர் செய்ய நிற்கிறார், என்ன பண்ணுறாரு, சிந்திக்கிறார். அப்போ இவர் எதுக்காக வந்திருக்கிறாரு, தன்னை வெல்வதற்காக வந்திருக்கிறார், அதற்கு நான் உதவ வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்ச முன்னாடி என்ன பண்ணுறது, அடுத்து அவரே சிந்திக்கிறார். அதாவது அந்த வேகத்தில் சிந்திக்கிறார். அடுத்து என்னன்னா, நிராயுத பாணியாக நின்றால் அவருக்கு பழி வரும், அதனால என்ன பண்ண, நாம் போர் செய்வது போல் நடிப்போம், போர் செய்து நடித்து அவர் வெற்றி காண செய்வோம் என்று சென்று அவர் என்ன பண்றாரு, போர் செய்ய தொடங்குகிறார். போர் செய்யும் போது ஒரு நடிப்பு, உண்மையாக உணர்வில் போர் செய்யாமல் நடிக்கிறாக போர் செய்கிறார். போர் செய்யும் போது என்ன பண்றாரு, அந்த அதிசூரன் வந்த காரியத்தை நிறைவேற்றினான் என்று முடிக்கிறார். முடித்த பின்னாடி தான் நமக்கு நெருடல். என்ன சொல்றார் சேக்கிழார் பெருமான், அதாவது இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னாடி என்னுடைய அதிசூரன் வாளால் ஏனாத நாயனுடைய பாசத்தை அறுத்தார் என்று சொல்கின்றார். இது நுட்பமான பாடங்கள்.
இதுதான் நுட்பம். அதாவது ஏனாதி நாயனார் அதிசூரன் பகைவன், சாமியும் கூடாதவன், திருநீர் கோலத்தில் வந்து அவர் பண்ணிட்டார். ஆனா சேகலார் என்னங்கிறாரு, இந்த அதிசூரன் கையில் இருந்த வாழ் ஞான வாழ், அந்த ஞான வாழால் ஏனாதி நாயனுடைய பாசத்தை அறுத்து இறைவன் அருள் செய்து வீடு பேர் இருந்தார். அப்போ இறைவனை வந்து காட்சி கொடுக்கிறார். அதாவது இவர் தன் செய்த காரியத்தை முற்றுவித்தார் அல்லவா, அப்போது இறைவன் காட்சி கொடுத்து ஏனாதி நாயரை என்று உலகுக்கு வா அப்படின்னு அருள் புரிகிறார். அருள் புரிந்த பின்னாடி சேக்கிழவர் இதை சொல்றார், இந்த அதிசூரனுடைய வாழால் இந்த ஏனாதி நாயனுடைய பாசத்தை அறுத்து அருளி இவர் அருள் செய்தார் என்று சொல்கின்றார். அதோடு முடிச்சுட்டார். சீக்கிய ஐயாவும் இதை சொல்றாருடைய நுட்பமான விஷயத்தை எனக்கு படிக்க தெரியும் சொல்லலாம், நுட்பம் தேட முடியல. அதனால குருநாதர் மூலமாக இந்த ஞானவாள் என்பது கரெக்டு. ஆனால் யார் கையில் இருக்கிறது? பகைவர்கிட்ட இருக்குது. பகைவர்கிட்ட இருக்க ஞானவாள் இவருடைய பாசத்தை எப்படி அருளியது என்ற விளக்கம் அடியனுக்கு புரியவில்லை. ஆனால் இன்னொன்று ஒரு அடுத்த பாதம் கோட்புலி நாயனார். அதில் அவர் நாயனார், அவர் தன்னுடைய வாளாலேயோ கத்தியாலேயோ தன் உறவுகளையெல்லாம் கொள்றார். காரணம் என்ன? சிவனுக்கு வைத்த உணவை உண்டதால். அப்ப என்ன ஆகுது? அது நாயனார், அவர் கையில் ஞானம், அது பாசத்தை இயக்கிறது கரெக்டு. இன்னொரு கான்செப்ட், அதாவது சண்டீசன பெருமான் சிவபூஜை செய்யும் போது அவங்க அப்பா தடை செய்கிறார். அப்போது என்ன பண்றாரு? சண்டீசனாயின ஒரு நாயனார் தன்னுடைய குச்சி அவரை வெட்டும்போது மழுவாக மாறி அவர் காலை துண்டிக்கிறது. அது ஞானவாளாக மாறி அவருக்கு மோட்சத்தை தருகிறது. அந்த பொற்புலை நாயனார் உறவுகளும் அதன் நரகத்துக்கு செல்லாமல் வினையால் பாதிக்காமல் அவர்களும் மோட்சத்துக்கு செல்கின்றார்கள். ஆனால் இங்கே சிக்கல் என்னன்னா, ஒரு பகைவன் அவன் கையில் உள்ள வாழ் ஞானவாள் என்று சொல்கின்றார். அப்ப அதிசூரன் யார்? இது சிக்கல். இது என்ன விரிஞ்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள். அதனால இந்த பொறுப்பை நம்ம குருநாதனிடம் விட்டு விடுகிறோம். விட்டு இந்த பாடத்தை சிந்திக்கும் வார்த்தை நமக்கு கொடுத்த குருநாதருக்கும், இது சிந்திக்கும் பேறு பெற்ற உங்களுக்கும், உங்களோடு கலந்து நானும் சிந்திக்கும் பேறு பெற்ற இந்த பெருமையை நினைத்து என் இறைவன் திருவடியை வணங்கி மனமைகளால் வணங்கி விடைபெறுகிற திருச்சிற்றம்பலம். சிவாயம். வால்யூம் பாரு, சவுண்ட் பாரு.